Hey guys, this is Naveen. இந்த வீடியோவில் க்ளோயிங் எஃபெக்ட் வந்து எப்படி லைட் ரூமில் எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட் ரூம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட லைட் ரூம் வந்து ஏபிகே வெர்ஷன் இருக்குது. ஸோ நான் ஏபிகே வெர்ஷன் ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ ஏபிகே வெர்ஷன் வேணும்னா டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடிட்டில் பார்த்துடலாம். எடிட்டில் எப்போவுமே லைட்ஸ் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி, அது மீன்ஸ் உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ என்னோடய ஃபோட்டோ வந்து இப்படி இருந்துச்சு, ஜஸ்ட் நான் அட்ஜஸ்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், க்ளோயிங் பண்ணலை இது வரைக்கும். ஸோ அவ்வளோதான். இதுக்கு அடுத்து வந்து நான் எப்படி மாஸ்கிங் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். தட் மீன்ஸ் க்ளோயிங் எஃபெக்ட் மாஸ்கிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடு கொடுத்துக்கோங்க. ஆடு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்து உங்கள் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி பண்ண விரும்பல. ஸோ ப்ரெஷ் போய்க்கோங்க. ப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்து வேணுமோ, மாஸ்கிங் எப்போவுமே வந்து ஒரு சில இடத்துல தான் பண்ண முடியும். எங்கன்னா ஒரு ஸ்கையிலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ட்ராகிற இடத்துக்கிட்ட தான். லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து மாஸ்கிங் கொடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல, அப்புறம் இந்த இடத்துல. ஸோ இந்த 3 இடத்துலையும் வந்து நான் இப்போ மாஸ்கிங் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷில் வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கூட்டுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹைலைட் வந்து கொஞ்சம் கூட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கலர்ஸில் போய்க்கோங்க. கலர்ஸில் வந்து சேச்சுரேஷன் ஃபுல் பண்ணிக்கோங்க. ஸோ டெம்பரேச்சர் வந்து ஃபுல் பண்ணிக்கோங்க. ஃபுல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுக்கடுத்து எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிகேஸ் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கிளாரிட்டி அண்ட் டெக்ஸ்சர், ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கூட்டினீங்கன்னா, ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த க்ளோயிங் எஃபெக்ட் எந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ரெண்டாவது க்ளோயிங் எஃபெக்ட் வந்து ஸோ சேம் ப்ளஸ் ஐக்கன் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. லைட் இந்த ரேடியல் கிரேடியன்ட் இருக்கும். ரேடியல் கிரேடியண்ட்டை கிளிக் பண்ணி, ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல ஒரு சன்ரைஸ் வேணுமோ, இந்த சன் க்ளோயிங் எஃபெக்ட் மாதிரி இருக்கும், ட்ரீம் க்ளோயிங் மாதிரி. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல க்ளோயிங் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ லைட்னிங் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூட்டிக்கிறேன். கான்ட்ராஸ்ட், ஹைலைட், ஓகேவா. இப்போ அதே கலர்ஸ் வந்துக்கோங்க. சேச்சுரேஷன், டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வச்சோன்னா இப்போ எல்லோ கலரில் வந்து எனக்கு நைட்டாக தெரியுது. ஸோ இதை வந்து டிஹெச் கிளாரிட்டி, எஸ், இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை இன்னும் கொஞ்சம் ஒரு பூஸ்டப் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ப்ளஸ் ஐக்கன் ப்ளஸ் பண்ணிட்டு இங்கே லீனியர் கிரேடியன்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஒரு கிராசிங்கில் வர மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி லைட்டாக கிராசிங் வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் வந்து டார்க் ஆக்கணும்னா இந்த சைடு கோல்டன் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ அப்படிங்கும்போது நான் அந்த சைடு வந்து எக்ஸ்போர்ட் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஷேடோ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த க்ளோயிங் எஃபெக்ட் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பை ஃப்ரம் தமிழ். தேங்க்யூ கைஸ்.